ஆலயம் செல்வே சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட முந்தைய பதிவில் வாஸ்துப்படி பீரோவை எங்கே வைக்கிறது அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். அந்த பதிவில் நிறைய அன்பர்கள் எங்களுக்கு மேலும் வாஸ்துவை பற்றி பதிவுகள் வேணும் கேட்டதால் இன்னைக்கு வாஸ்து சாஸ்திரப்படி பூஜை அறை அமைய வேண்டிய முறைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பூஜை அறை நல்ல சரியான இடத்தில் அமைய வேண்டியது மிக மிக அவசியம். எவ்வளவு நேரம் பூஜை செய்கிறோம் என்பதை விட எங்கு பூஜை செய்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதில் பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது கரெக்டாக சொல்லணும்னா. அந்த 3 ஆப்ஷன்ஸ் என்ன, நீங்கள் எங்கே உங்களோட பூஜை அறையை வைக்க வேண்டும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஈசானி மூலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கோயில்களில் யாகக்கூடம் கும்பாபிஷேக சமயத்தில் ஈசான்யத்தில் மட்டுமே அந்த கூடத்தை அமைப்பாங்க. ஏனெனில் பூமியின் மொத்த சாய்மானமும் வடகிழக்காகத்தான் சாய்ந்துள்ளது. எனவே வெளியிலிருந்து, அதாவது அண்டவெளியிலிருந்து வரும் சக்தி பிரபாகம் சாய்மானமாக உள்ள ஈசான்யம் என்னும் வடகிழக்கிலிருந்து தான் பூமியின் அல்லது பூமியில் இருக்க அறையின் ஒரு பகுதியின் உள்ளே நுழைய முடியும். எனவேதான் ஈசான்யம் என்பது இறைவனின் ஒரு உறைவிடமாகும். ரிக்வேதம் போற்றும் கடவுள்களில் விஸ்வகர்மன் படைப்பு கடவுளாக போற்றப்படுகிறார். அவரிடம் இருந்தே சகலவிதமான ஆக்க சக்தி ஆக்கத்திறன் தோன்றுவதாக நம்பப்படுகிறது. பொருட்களை உருவாக்குதல் எனும் பெருஞ்செயல் பார்த்தீங்கன்னா அவரோடது தான். விஸ்வகர்மன் தேவலோகத்தின் சிற்பி ஆவார். இவர் ஒரு தேவதச்சன், தேவ சிற்பி அப்படின்லாம் இவர் அறியப்படுகிறார். அவரை பொறுத்த மட்டும் அவர் தன்னோட புத்தகத்தில் சாப்டர் 2 ஸ்லோகம் 94 பூஜை ரூம் நம்ம ஈசான்ய மூலையில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. எனவே வடகிழக்கு மட்டுமே இறையொருள் மிளிரும் பகுதி என்பதை நாம் உணர வேண்டும். எனினும் ஈசான்யத்தை வடக்கு கிழக்கில் முழுமையாக அடைபடாமல் இருக்குமாறு அமைப்பதே ரொம்ப சிறந்தது. பூஜை அறை மீது சூரிய கிரகணங்கள் படுமானால் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம அந்த மாதிரி விண்டோஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை ஓப்பன் செஞ்சு கூட வச்சுக்கலாம். இப்படி அமைந்த பகுதியில் தெற்கு அல்லது மேற்கு சுவரை ஒட்டி கடவுள் படங்களை அல்லது சிலைகளை நம்ம அமைக்க வேண்டும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க படத்தில் அதை தான் நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். ப்ளூ கலர் சதுரம் மாதிரியோ அல்லது அந்த ரெட் கலர் சதுரம் பார்க்குறீங்க இல்லையா, அது மாதிரியோ நீங்கள் உங்கள் பூஜை அறையோ அல்லது சாமி படங்கள் வைக்கும் அலமாரியோ அமைத்து கொள்ளலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஆப்ஷன். உங்களுக்கு இந்த மாதிரி அமைந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சிலருக்கு இப்படி ஈசானிய மூலையில் இடப்பற்றாக்குறை அல்லது வாய்ப்பு இல்லாமையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க பார்த்திங்கன்னா இன்னும் 2 வகையாக வைத்து கொள்ளலாம் பூஜை அறையை. அவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் படத்தில் பார்த்தது போல் கிழக்கு திசையில் உள்ள அறையில் கிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ நீங்கள் வைக்கலாம். அதை தான் நீங்கள் இப்போ படத்தில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஆப்ஷனும் என்னால் முடியல, எனக்கு வீட்டில் இடப்பற்றாக்குறை இருக்குது, ஆனால் ஏதோ கஷ்டங்கள் இருக்குது, அந்த மாதிரி அறையில் நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் இருப்பது போல் வடக்கு திசையில் உள்ள அறையில் கிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ நீங்கள் சாமி படங்களை வைத்து கொள்ளலாம். இந்த மாதிரி 3 இடங்களில் உங்கள் பூஜை அறையை வைத்துக்கொள்ள வாஸ்து சாஸ்திரம் அனுமதிக்கிறது. இப்போது பூஜை அறையில் நாம் பின்பற்ற வேண்டிய சில முக்கிய குறிப்புகள் என்ன என்பதை பற்றியும் பார்த்துடலாம். பெரிய வீடாக இருந்தால் வீட்டின் மைய பகுதியில் பூஜை அறை அமைக்கலாம். ஒரு பெரிய வீட்டில் 2 தளங்கள் இருந்து எல்லோரும் அந்த வீட்டில் ஒரே கூட்டு குடும்பமாக வசித்தால் அந்த வீட்டின் தரைத்தளத்தில், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நம்ம பூஜை அறை வைக்க வேண்டும். ஒரு கடவுளை மறைத்து மற்றொரு கடவுளை நம்ம வைக்கக்கூடாது. ஏன்னா அப்படி வச்சோன்னா அந்த கடவுளோட அருள் தடைபட்டு விடும். எனவே ஒன்றை ஒன்று மறைக்காத வண்ணம் நம்ம சாமி படங்களை வைத்து கொள்ள வேண்டும். பூஜை அறையில் கடவுளின் படம் அல்லது உருவம் கிழக்கு திசை பார்த்து தான் இருக்க வேண்டும். அதாவது நாம் வணங்கும் போது கடவுளின் படங்கள் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து இருக்க வேண்டும். இல்லை அப்படின்னா மேற்கு நோக்கியும் இருக்கலாம், ஆனால் தெற்கு பார்த்து நீங்கள் வைக்கக்கூடாது. பூஜை அறையின் வழிபடும் பகுதியில் வடகிழக்கு மூலையில் ஒரு பித்தளை சொம்பில் அல்லது டம்ளரில் நீர் பிடித்து வைக்க வேண்டும். முக்கியமாக இங்கே கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா, பூஜை அறையில் மறைந்த நமது முன்னோர்களின் புகைப்படங்களை ஒருபோதும் வைக்கக்கூடாது. பூஜை அறையை குப்பைகளின்றி நம்ம எப்பவுமே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். சில வீடுகளில் இடப்பற்றாக்குறை காரணமாக படுக்கை அறை அல்லது சமையலறை சுவர்களில் உள்ள அலமாரிகளில் பூஜை அறையாக பயன்படுத்துவாங்க. அப்படி இருந்தால் வழிபடும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் அந்த அலமாரியை நம்ம மூடி வைத்து விட வேண்டும். அதாவது கதவு இருந்தால் அதை நம்ம அடைத்து வைத்து கொள்ளலாம். அப்படி இல்லாவிட்டால் ஒரு துணித்திரை ஸ்க்ரீன் போட்டு நீங்கள் மூடி வைத்து கொள்ள வேண்டும். கழிப்பறையின் சுவர்களில் உள்ள அலமாரியில் பூஜை அறை வைக்கவே கூடாது.
பூஜை அறையை எக்காரணம் கொண்டும் மாடிப்படிகளின் கீழ் கூட நம்ம அமைக்கக்கூடாது. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ரொம்ப சிம்பிளான எளிமையான வாஸ்து டிப்ஸ் தான். இதை நம்ம ஏற்கனவே தப்பாக வச்சுருந்தோன்னா கூட நம்மளோட பூஜை அறையை இப்போவே மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு எளிமையான டிப்ஸை மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.